கலந்துகொண்டு ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களோடு நிற்பதில் சில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக இந்த பகுதிக்கு வரவும் சில நிமிடங்கள் இந்த மாலை நேரத்தில் உங்களோடு ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காகவும் அதைத் தொடர்ந்து ஆண்டோடைய அனாவசியத்தின்படி அன்று பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்களுக்கு வாய்ப்பை தந்தமைக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட தகப்பனே என்ன பேசலான்னு நான் நினைக்கிறப்ப எனக்கு ஒரு தன்னை நம்ம ஆண்டவற்றை எப்படி ஹீலிங் பெற்றுக்கொள்வது, ஆண்டவரத்தில் நாம் எப்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து பேசலாம் என்று எனக்கு ஆண்டவர் என்னோடு பேசலாம். இந்த உலகத்தில் ஒரு பெரிய கவிஞர் மகாகவி காளிதாஸ், ஒரு பெரிய எழுத்தாளர். அவர் ஒரு வழியாக அது நடந்த சம்பவம் என்று சொல்கிறாங்க. அவர் அந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கிறார். நடந்து போய்கிட்டு இருக்கப்போ அவர் கொஞ்சம் தண்ணி தாகம் வந்தது. தண்ணி தாகம் வந்தோடனே அவர் ஒரு இடத்துல கிராமங்களில் முன்னால் ஊர் கிணத்துல தண்ணி இருக்கும். ஊர் கிணத்துல எப்போதுமே இல்லாத தண்ணி இருக்கும். இப்போ தான் வீட்டுக்கு வீடு பைப் வச்சு ஓவர் டேங்க் வச்சிட்டோம், இல்லை போர் போட்டு நம்ம வீட்டிலே போர் போட்டு ஓவர் டேங்கில் தண்ணி எடுத்து வீட்டை விட்டு தண்ணி எடுக்குன்னு யாரும் வெளியே வரதில்லை. முன்ன ஊர் கிணத்துல தான் காலையில் மாலையில் போய் கிணத்துல தண்ணி எடுப்போம். அப்படி இந்த ஊர் கிணத்துல போய் தண்ணி ஒரு அம்மா காலையில் தண்ணி இறைச்சிட்டு வந்து மகாகவி காளிதாஸ் ஒரு பெரிய வித்வான், ஒரு பெரிய ஞானி. அந்த ஞானி என்ன பண்ணுறாரு, அந்த உங்கள்கிட்ட போய் அம்மா குடிக்க தண்ணி கொடுங்க. அப்போ நீ ஹூயாகிற நீங்கள் யாருமான்னு அவங்க அம்மா கேட்குது. அந்த காளிதாசை எங்கள் ஊர் எங்கள் கிராமம், எங்கள் கிராமத்தில் நீ தண்ணி கேட்குறீ, நீ யாருன்னு கேட்குறாங்க. எதுக்கு எங்கள் ஊர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பரநூறு கிராமத்துக்கு வந்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய கோயில் தான் ஊருடைய மத்தியில் தான் பஸ்ஸு நிற்கும். பஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஒரு கிணறு இருக்கும். ஆனால் ஊர் பொது கிணறு, அந்த ஊர் பொது கிணறு. ஏன்னா அந்த ஊரை சுற்றி தான் ஊரே இருக்கும். அந்தளவுக்கு எல்லா கிராமங்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்குறப்போ எங்களுடைய கிணறு எங்களுடைய கிராமம் தான் ஞாபகத்தை விட்டு வழிபோக்கத்தை போய் கேட்குறாரு. நாங்கள் அவர் சொல்கிறேன், நம்ம ஏன் அவர்கிட்ட போய் கவிங்கன்னு சொல்லணும், நம்ம எவ்வளோ பெரிய கவிங்க, இதோ நாட்டுப்புற பொருள், இது ஒரு கை நாட்டு, இதுகிட்ட போய் நம்ம யார் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒரு வழிபோக்கங்கிறாரு. உடனே அவர் அந்த அம்மா சொல்லுது, வழிபோக்கனா சந்திரனும் சூரியன் தாங்க வழிபோக்கர். அதுதான் சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள். நமக்கு பகலில் வெயில், ராத்திரி இருட்டு, வெளிச்சம் இல்லை, சூரியனுடைய வெளிச்சம் இல்லை, வழிபோக்கன். சூரியன் சந்திரன் பாருங்கள் 5 நாள் சன்லைட்டு, பௌர்ணமி, அடுத்த 5 நாள் அமாவாசை, இதுதாங்க வழிபோக்கன். நீங்கள் எப்படிங்க வழிபோக்கன்னு சொல்லலான்னு சொன்னோன்னே அவர் ஒரு மாதிரி ஆகிட்டு சரி நான் இப்படி சொல்கிறேன், நான் ஒரு கெஸ்ட், விருந்தாளினா நினச்சா வருது, நினச்சா போகிறது, வியாதி தாங்க, காய்ச்சல் தான் வரும், தலைவலி தான் நினச்சா வரும், தலைவலி தான் நினச்சா வரும், நீங்கள் என்ன கெஸ்ட்டுன்னு உங்களை சொல்கிறீங்கன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. இன்னும் அவர் ஷாக் ஆகிட்டார். அவர் சொன்னார் 2வது 3வது சொன்னார், நான் ஒரு விடாப்பிடிக்காரங்கிறார். நான் மீண்டும் விடாப்பிடிக்காரங்கிறார். அவர் விடாப்பிடியாக வந்துக்கிட்டே இருப்பேங்கிறார். நீ வேண்டான்னு சொன்னால் விட மாட்டேன். அது தலைமுடியும் நகந்தாங்க வரும், வெட்ட வளருது தலைமுடி நகந்தாங்க, நீ என்னங்க விடாப்பிடின்னு சொல்லுது, விடாப்பிடி என்னங்க உங்களை விடாப்பிடின்னு. அவர் ஒரு மாதிரி இந்த அம்மாட்ட என்ன பேசுகிறாலும் ஜெயிக்க முடியாது உங்களுக்கு, இந்த அம்மா ரொம்ப ஞானிகளுக்கு, நம்ம ஞானின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நம்ம ஞானி இல்லை, இந்த அம்மா தான் பெரிய ஞானின்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்மா உடனே அவர் சொல்கிறார், நான் கவிங்க இருப்பாங்க, இதை முதல்ல சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதாங்க. பொதுவாக நம்ம எப்போதுமே நம்ம நோக்கி யாரையும் அப்படி பார்க்குறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கிறிஸ்தவனுக்கு பெரிய பண்புன்னா நம்ம நீதிமான், நம்ம உயிர் உள்ள கடவுளை கொண்டாடுறோம், நம்ம பெரிய ஆளுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவனை பாருங்கள், அது ரோட்டில் இருக்குதுங்க, சங்கீதம் 115 வாசிங்க, கண்கள் இருக்குங்க, காது இருக்குது, மூக்கு இருக்குது, ஆனால் நோ ஆக்ஷன், நோ ஆக்டிவிட்டீஸு. ஆனால் அவன்கிட்ட இருக்க பக்தியை பாருங்கள், காலையில் எழுந்திருக்கிறான், தண்ணி குடிக்கல, நெத்தியில் திண்ணீர் ஃபுல்லாக போட்டு அந்த சூரியனுக்கு போய் முன்னால் நின்று உட்கார்ந்து எந்திரிக்காங்க. ரோடு முனையில் நின்று தலையில் 2 கையிலையும் குட்டி அவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக தொழுகை பண்ணுறான். ஆனால் நீங்களான ஆராதிக்கிற கடவுள் உயிர் உள்ளவங்க, உண்மையின் கடவுளுங்க, நிலையான கடவுள்னு எளிமையாக 10 சொல்லுது.
அந்தந்த ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படிங்க ஆண்டவரை நோக்கி தொழுது கொள்கிறோம்? அந்த பயபக்தியோடு தொழுது கொள்கிறோமா? அந்த பயம் இருக்கா, பக்தி இருக்கா? இதை திங்க் பண்ணுறப்போ எசேக்கியா ராஜாவுடைய ஞாபகம் தான் எனக்கு வந்தது. எசேக்கியா ராஜாட்ட போய் ஏசாயா தீர்க்கதரிசி செத்து போட லைஃப் முடிஞ்சு போச்சுடாங்கிறாரு. உடனே எசேக்கியா ராஜா, ஐயோ நான் ரொம்ப நல்லவனாச்சே, என்ன கடவுளை என்னை இப்படி நீ கொன்னுட்ட, இது தப்பு இல்லையா? நீ இப்படி சொன்னது தப்பு இல்லையா? நான் நல்லவன் இல்லை, உமக்கு ஏற்றுக்கு நான் வாழ்ந்தேன்னு எசேக்கியா ராஜா சொல்கிறாரு. எசேக்கியா ராஜா சொன்னோடனே ஆண்டவர் உடனே ஏசாயா தீர்க்கதரிசி கூப்பிட்டு அவன் என்னை நோக்கி அழுகிறான்பா, நீ போய் அவன்கிட்ட சொல்லு, உனக்கு 15 வருஷத்தை கூட்டுறேங்கிறாரு. 15 வருஷத்தை கூட்டின உடனே அவன் நம்பலை. உடனே அது சொல்கிறாரு, சூரியன் அந்த சன் அந்த டைம் பீஸ் 15 நாட்கள் பின்னால் போகுது, ரிவர்ஸில் போகுது. உலக கணக்கில் 33 நாட்கள் சூரியன் சன்லைட் இல்லாமல் இருக்குது. வேர்ல்டு திறந்த ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைய வரை 33 நாட்கள் சன்லைட் இல்லாமல் இருக்குது. 33 நாட்கள் ஏன் சன்லைட் இல்லைன்னு அந்த விஞ்ஞானிகள் தேடுறாங்க. அவங்களுக்கு எந்த பதிலும் இல்லை. வேதத்தை பார்க்குறப்போ வேதத்தில் இயேசு கிறிஸ்து 3.5 மணி நேரம் சிலுவையிலே தொங்குறப்போ மகா காரிருள் வந்துருச்சு. அது ஒரு 3.5 மணி நேரம். இந்த எசேக்கியா ராஜாவுடைய டைமை மோசே கையை தூக்குறப்போ சூரியன் நடுவால் நின்றுச்சு. இப்படி 3-4 இடத்துல இந்த சூரியனுடைய சன்லைட் ஏன் நின்றுச்சுங்கிற காரணம் இருக்குது. வேறு எங்கேயுமே அந்த தகவல் இல்லை, இந்த பைபிளில் தான் இருக்குது. ஏன்னா இந்த பைபிளில் ஆண்டவரால் எழுதப்பட்டது. இதுக்கு மனுஷன் ஆர்த்தர் இல்லை. 6500 ஆண்டுகள் உள்ள சரித்திரத்தை உலகம் பிறந்து 6500 ஆண்டுகள் ஆச்சுக்கிறாங்க. 6500 ஆண்டுகளை 6500 ஆண்டுகள் உள்ள சரித்திரத்தை 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சுருக்கப்பட்டு ஆண்டவரால் சொல்ல தேவதூதர்கள் தீர்க்கதரிசிகளாக எழுதப்பட்டிருக்கு. கருத்து ஒன்று தான், ஒரே கருத்து தான், கடவுள் ஒருவர். அந்த கடவுளுக்கு 2வது பண்பு என்ன? அன்பு, லவ், அன்பு தான். இந்த ஒரு கருத்து தான் ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22-21 வசனத்தோடையும் சொல்லப்பட்ட கருத்து ஒன்று தான், லவ், அன்பு மட்டும்தான். இந்த அன்பு கடவுள் ஒருவர், வேற கருத்தே இல்லை. அந்த அன்பான கடவுள்கிட்ட எசேக்கியா ராஜா தன்னை தாழ்த்தி கேட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு உடனே ஒரு வாழ்வை கொடுக்கிறார். ஆனால் அவன் உடனே பாபிலோன் ராஜாவை கூப்பிட்டு காட்டுறான், என் பெருமையெல்லாம் காட்டுறான். மேட்டிமை வந்துச்சு. கடவுள் கூப்பிட்டு சொல்கிறார், டேய் தப்புடாங்கிற. அவன் மனம் மேட்டுமை கொண்டது சொல்லப்படுற வேதம் தெளிவாக சொல்கிறார். மேட்டுமை கொண்டது. அவன் எசேக்கியா அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது ஒரு அற்புதத்துக்கு அவன் மனம் மேட்டுமை பெற்றது என்று ஆண்டவருக்கு எப்போதுமே லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபம் ஒரு அம்மா ஜெபம் பண்ணுது, ஒருத்தர் கேட்குது. அவர் இங்கே கொடை வெள்ளம் இல்லை, எச்ச கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டான். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா நாக்காலே க்ளீன் பண்ணிட்டு தான் காக்கா ஓட்டம். ஒரு பருக வீணாகுது, எவனுக்கு அசைய மாட்டான். அப்படி சொல்லுது. ஆனால் அவன்கிட்ட போய் அந்த அம்மா திரும்ப கேட்குது. அடிமேல் அடித்த அம்மியும் நகரும், அடிச்சுக்கிட்டே இருந்தா. அந்த அம்மா திரும்ப கேட்குறதில் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார். டே அண்ட் நைட். அந்த லூக்கா 18:7 சொல்லுறார், கூப்பிடுறார். அடுத்ததான் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்போம் தாவீதின் குமாரனே. அதான் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் அந்த ஏழை குருடர் 35-45 இருக்கும். ஏழை குருடர் தாவீதின் குமாரனே நினைக்கிறதில்லை, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, விட்டவே இல்லை. அவர் ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றாரு. என்ன சத்தம் கேட்குறான், பஸ் ஸ்டாண்டில் பிச்சை வாங்கிட்டு இருக்கான். ஒருத்தர் போகிறாருப்பா, ஏசு போகிறார். உடனே அவன் கூப்பிடுறான். அவர் போயிட்டார். திரும்ப கூப்பிட்றான், திரும்ப அகெயின். இப்போ ஆலங்குளத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்துடுறார். இந்த இடத்துக்கு பேர் எனக்கு தெரியல. இங்கே இந்த இடத்துக்கு வந்தோன்னா அவன் சத்தமாக கூப்பிடுறான். அவன் ஃபெய்த், விசுவாசம். கிறிஸ்தவத்துக்கு பேசிக்கே ஃபெய்த், விசுவாசம் தான். இன்னைக்கு விசுவாசத்தில் தான் ஏஜ் செம்மட்ட போயிருந்தேன். விசுவாசத்தில் நிற்க போய் தான் 1000 பேர் சர்வீஸில் இருக்காங்க. ஏஜ் நீ லைஃப் விசுவாசத்தில் இருக்க 50,000 பேர், 50,000 ஃபெய்த்து. அந்த ஏற்ற ஆயத்தத்தோடு அந்த மக்களுக்கு என்ன சொல்லணும், என் மக்களுடைய தேவைகள் என்ன, எத்தனை குடும்பங்கள். யாருக்கோ ஒரு பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணேன் காலையில், நேரத்தில் ஃபோனை வரணும், எங்கேயா இருக்கிறேன்னு, இவங்க வீட்டில் இருக்கிறேன்னு. என்னையான அவங்க சர்ச்சுக்காரங்க, இவர் தான் கருணா தான் போன வாரமும் இப்போது கூடி தலைமை போகிறார்.
அவங்க பாச சொன்னார், இன்னும் தேய்க்கலாம் என்னையா காணலன்னா இந்த வீட்டில் இருந்து வரல நினச்சாச்சு, ஏன் வரலன்னு தேடிப்பாங்க. இதுதான் ஆயத்தம், இதுதான் கடவுளுக்கு ஆயத்தமாக இருக்கும். அடுத்து என்ன ஆயத்தம்னா, அந்த 2 பேர் ஜீவன போகிறான். ஒருத்தர் காணிக்க கொடுக்குறவன், சர்ச்சை துடைக்கிறவன், நல்லா க்ளீன் பண்ணுறவன், சர்ச்சை நல்லா சுத்தம் பண்ணுறவன், நல்லா சுத்தம் பண்ணுறவன், சர்ச்சுக்காக எல்லா வேலையும் செய்வேன். சாயங்காலம் 4 மணி பாஸ்ட் வர மாட்டேன்னா அவர் தலைமை போதுவார், லேட்டாக தான் வருவார். தலைமை போதுவார் அனுப்புகிற எங்கே வருவார்? அதுதான் தரித்திரியம். ஏன்ற நான் தலைமைக்குரியார். தலைமை எபிரேயர் 5:5 இயேசு கிறிஸ்து ஒரு காலம் ஒரு என்ன பண்ணலை, பிரதான ஆசாரியன்னு சொல்லப்பட்டாலும் திருவிழியத்தில் தலைமை குருன்னு சொல்லியிருக்கேன். வாசிங்க எபிரேயர் 5:5. அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசையாக ஆகிறதுக்கு அவர் ஒரு நாள் என்ன பண்ணலை, சிலுவையின் மரணம் புரிந்து தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆண்டவர் தம்மைத்தாமே தாழ்த்தும் ஆண்டவர். வெறுமையாக்கி, வெறுமைனா எம்டி, ஒன்றுமே இல்லை, வெறுமைனா ஒரு எம்டி ஆக்கிற. அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தில் சொல்லுது, தம்மைத்தாமே வெறுமையாக்கி தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தாழ்த்துறார். அதுதான் 2 பேர் ஜெபம் பண்ண போகிறான். சர்ச்சில் 2 பேர் ஜெபம் பண்ண போகிறான். ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், தன்னுடைய பெருமையை சொல்கிறான். என்ன பெருமைனா, கோயிலுக்கு இடத்த கொடுத்தேன், செட்டு போட்டு கொடுத்தேன், தரை போட்டு கொடுத்தேன், சர்ச்சை சுத்தம் பண்ணுறேன், ஆசீர்வாத தட்டு எடுக்கிறேன், என் கோயிலுக்கு சர்ச்சைக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். ஒருத்தன் வெளியிலேருந்து ஜெபம் பண்ணுறான், நான் உள்ளே வர பாத்திரம் இல்லைப்பா, இது பரிசுத்த பூமி, வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் இருக்கிற இடம், இது பரிசுத்தவான் வாழ்கிற பூமி, நானும் பாவியான மனுஷன்னு தன்னைத்தானே எம்டி பண்ணி தரை தாக்கி அவன் என்று சொல்கிறான். அதுதான் பாவியாக என்மேல் அந்த கம்மியின் சர்வீஸ் முன்னால் சொல்கிறது, பாவியாக என்மேல். அதுதான் அந்த 1 கொரிந்தியர் 11:28 தம்மை தாமே சோதித்தறிந்து. நம்ம டெஸ்ட் பண்ணணும் யாருன்னு, நம்ம யாருன்னு டெஸ்ட் பண்ணணும். அழகாக அதை சொல்கிறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சர்ச்சு உங்கள் சர்வீஸ்க்கு சாயங்காலம் ஒரு பொண்ணு வந்துச்சு, ஒரு பிரசிங்கரை கூப்பிட்டுருந்தாங்க. அவர் ஒரு 8 லட்ச ரூபா காரில் வந்திருந்தார். நல்லா சூட்டு போட்டு டை கட்டி அப்படி பிரசங்கியாருன்னா கொஞ்சம் பந்தவாக இருக்கணும், செண்டு போட்டு பவுடர் போட்டு கொஞ்சம் பார்க்க தோரணையாக இருக்கணும் பிரசங்கியார். அப்படி ஒரு நல்ல செண்டு போட்டு டை கட்டி ஹைஃபையாக அப்படி வந்து காரில் இறங்கினார். அங்கே ஒரு பொண்ணு பாவம் சுடிதார் போட்டு, ஒரு சாதா சுடிதார், அந்த சாலை இழுத்து இப்படி கட்டி அந்த சர்ச்சை தொடச்சி, ஆல்டரை தொடச்சி அப்படி பண்ணி அதில் வேர்வெல்லாம் அது படிச்சுக்கிட்டே இருக்குது, அது தொடச்சிக்கிட்டே இருக்குது. ஐயோ பாவம், நல்ல வாலிப பிள்ளை, சூப்பர் பிள்ளை, சர்ச்சில் இப்படி பிள்ளைலாம் இருக்குது, நல்ல ஒரு பெண்ணு நினச்சிக்கிட்டே இருக்காரு. வெளியே உட்காந்து ஒரு மெசேஜ் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை நான் இப்போ எழுதின மெசேஜ் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எழுதி 2 மினிட்ஸ் உட்காந்து என்ன பேசலாம் திங்க் பண்ணுறப்போ இதை பேசலான்னு ஒரு ஞாபகம் வந்தது. அவ்வளோதான், நான் அதை திங்க் பண்ணி அடிப்படையில் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அவர் அதை ரொம்ப பிளான் பண்ணி அந்த மெசேஜுக்கு ரொம்ப ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் மெசேஜ் ரெடி பண்ணி அதை பிளான் பண்ணிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ வேலை பார்த்துட்டு வேர்த்து அந்த சுடிதாரெல்லாம் நனைஞ்சிருச்சு வேர்வையில், அப்படி தலைமுறையில் அவங்களுக்கு ஆண் வெளியே வருது. வந்தோன்னே பைபிளை திறந்தார். அன்றைக்கி 2000 ரூபா நோட்டு தான் பெரிய நோட்டு, நம்ம நோட்டு 2000 ரூபா நோட்டை எடுத்துருச்சு. எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்தாங்க. பர்சன் நோ தேங்க்ஸ் எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் அந்த பொண்ணு போச்சு. அங்கே போனோடனே அங்கே ஒரு பென்ஸ் காரு நினச்சி 1,38 லட்ச ரூபா அந்த காரு. அந்த காரை எடுத்துகிட்டு அந்த பொண்ணு சொல்லின்னு போயிடுச்சு. இவர் வந்தது 8 லட்ச ரூபா காரு. ஒன்றுமே புரியல, பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. 1,38 லட்ச ரூபா காரு, நம்ம காரு 8 லட்சம். அந்த மாருதி டப்பாவில் வந்தோம், அது வந்து பென்ஸு. இந்த காரில் வந்து பொண்ணு போகுது, சர்ச்சை தொடச்சி போகுது, ஏன்னா தப்பாக எடுத்துகிட்டு போயிட்டாரா, பாஸுக்காரா இரண்டு தலையை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஜெயக்குமார் வந்துட்டார். வாட் இஸ் இஸ் ஜெயக்குமார்? ஒன்றுமே புரியல. ஆமாம் பாஸ்டர், பெரிய பணக்கார வீட்டுக்கு போனேன். காலைல சண்டே சர்வீஸ்க்கு அப்புறம் சாயங்காலம் வந்து
சேரெல்லாம் துடைக்கும், தரையெல்லாம் துடைக்கும், ஆற்றெல்லாம் துடைக்கும், தண்ணி எடுத்து வைக்கும். அந்த தம்பி வந்து கீபோர்டெல்லாம் துடைக்கும், அந்த பட்டனெல்லாம் சரி பண்ணும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செய்யும். அந்த பொண்ணுக்கு சேலரி ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட அது 38 லட்சமோ, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 80 லட்சமோ அந்த பொண்ணுக்கு சேலரி. ஒரு மாதத்துக்கு 2-3 லட்ச ரூபா சேலரி. ஆனால் சர்ச்சை வேலை எப்படி செய்யணும்? இவருக்கு ஒரு வழியாக வேஸ்ட்டு ஓடிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறப்போ இங்கே இருக்கிறது யாருன்னா சொல்லாது. ஏசாயா 66, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு நிற்கிற இடம். எவ்வளோ பயங்கரமான பூமி தெரியுமாங்க? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவருடைய தொங்கல் மேலேருந்து கீழே வரை என்ன இருக்குது? தொங்கிக்கிட்டு இருக்கிற கீழ்மையின் மத்தியில் அசைவாடு கொண்டு இருக்குமான்னு. ஒரு சாதாரண கடவுள் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே எல்லா சர்ச்சிலையும் கீழே உட்காரத விட்டுட்டு காலை மடக்காமல் சேரில் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலத்தில் வெள்ளைக்காரங்க வந்த புதுசில் மண் தரையில் சாணி போட்டு மெழுகி அந்த சாணியை சனிக்கிழமை சாயங்காலம் சாணியை கரைச்சி மெழுகுவாங்க, தேய்ப்பாங்க, சிமெண்டு தர மாதிரி. ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கணும், அதில் இருக்க தூசிலாம் வந்துடும். அதில் உட்காந்துருப்போம் பாய். இன்றைக்கி டைல்ஸில் உட்காரவும் மார்பல்ஸில் உட்காந்து வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ ஐஃபையாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஆண்டவற்றை நம்ம எப்படி வந்து நிற்கிறோம்? தாமே நம்ம ஒன்றுமே இல்லைடா வெறுமைப்படுத்தி ஒன்றுமில்ல வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன் தேவனுடைய காமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் வெறுமையாக்கி தரை மட்டும் தன்னை தாழ்த்துகிறார். அந்த தாழ்த்தல் தான் அவர் பாஸ்டிங் முடித்து பூமிக்குள்ளே வர்றார். 40 நாட்கள் சாத்தான் வர்றான். சாத்தான் வந்து நான் கேட்குறான், கடவுள் பெரிய ஆட்ரா, நீ பசியாக இருக்கிற, இந்த கல்லுகள்லாம் அப்பமாகும்படி சொல்லிடாங்கிறான்னு சொல்கிற. அவன் சொல்கிறான், கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிரெட்டு தான், அப்பந்தான். உன் கர்த்தரை நீ சோதிக்க சொல்கிறார்ல. அடுத்து சொல்கிறார், இந்த உலகத்தை பாரு, இதெல்லாம் உனக்கு தரேன், கஷ்டப்படாமல் தரேங்கிறான். நீ ஆட்சி செய்து கொள், நீ தான் அதிபதி. இல்லை இல்லை இல்லை, வேண்டாம், எனக்கு வேண்டாம், மேலேந்து குதி முடியாது. இந்த உலக பிரகாரமாய் பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், சிலுவையில் அடித்து அந்த செத்துட்டாரான போய் ஈட்டி எடுத்து குத்துறப்போம் ரத்தமும் தண்ணியும் வெளியே வந்து, ரத்தம் என்பது பாவ மன்னிப்பின் நிச்சயம், தண்ணி என்பது ஞானஸ்தானத்தின் அடையாளம். அப்பந்தான் அங்கே இருக்கவே ஒத்துக்கிறான், இவர் ஜீவனுள்ள குமாரன், வானத்தை உங்களுடைய சர்வனுடைய ஆண்டவன் ஒத்துக்கிட்டு அங்கே இருக்கிறவன் ஞானஸ்தானம் வாங்க அந்த போர்ச்சைகள் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. அதுதாங்க வாழ்க்கை. சிலுவை என்பதே போராட்டம் தாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அன்னதினம் சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறாரு. இதுதாங்க கிறிஸ்தவம். ஒருவேளை நம்ம ஏதோ பாஸ்ட் வந்தாரு, ஜூம் பண்ணாரு, வயர்வெளி போயிடுச்சு, தாய் கைவெளி போயிடுச்சுங்கிறோம். அடுத்து எனக்கு வீடு தர மாட்டாரா, வாடகை கார் தர மாட்டாரா, என்ன இதை கடவுள், நான் இதற்கு வந்ததிலே சொத்து போயிடுச்சு, எங்கள் அம்மா அப்பா ஏற்றுக்கலன்னு பின்வாங்க நம்மளாய் காணப்படுறோம். இல்லைங்க, கிறிஸ்து என்பது பாடுகள், வேதனைகள், துன்பங்கள். கிறிஸ்து என்பது எப்பவுமே ஆசீர்வாதம் கிடையாது. 33 வருடங்கள் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பாடுபட்டதல்லாங்க உயர்த்தப்பட்டார். இசைக்கியா அந்த 33 அந்த உயர போகிறப்போ அவன் மனம் மேட்டிமையாயிட்டு அந்த இஸ்ரேல் தேசமே அடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பவுலியும் வந்து இஸ்ரேலை இடிச்சிடறாங்க. நீங்கள் நாங்கள் எப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம்? லூக்கா 14 சொல்கிறார், உன்னை ஒருத்தர் விருந்து வீட்டுக்கு கூப்பிடுறப்போ அவன் கூப்பிட்டு உயர்ந்த இடத்துல உட்கார வச்சானே உட்காரு, இல்லைன்னா கீழே போய் தள்ளி உட்காந்துரு. ஏன்னா நீ விருந்து வீட்டில் உட்காந்துருக்கப்போ உன்னிலும் ஒரு பெரியவன் வந்த நம்ம எழுப்ப சொன்னால் அதோட அசிங்கம். அதனால் நீ போய் தரையில் உட்காந்துரு, இல்லை வெளியே நின்றுக்கோங்கிற. அதுதான் மத்தேயு 23:12 தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்று சொல்கிறார். யாக்கோபு 4:6 தன்னைத்தான் தாழ்த்துகிறேன் என்று சொல்கிறார். பெருமையுள்ளோருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்கிறார். தாழ்மையுள்ளோருக்கோ யாக்கோபு 4:10 தாழ்மையுள்ளோருக்கோ கிருபை அளிக்கிறார் சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். நான் யார்? என்னுடைய பெருமை என்ன? என்னுடைய தாழ்மை என்ன? நான் எங்கிருந்து வந்தேன்? எனக்கு என்ன பிளஸிங் இருக்குது? இதை நினச்சி நீங்கள் கேட்குறப்போ
நிச்சயம் அவர் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கொடுப்போம். உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எப்போதுமே நம்ம தரும் ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கேட்குறப்போ இறங்கி ஆண்டவற்றை நிச்சயமாக விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நம்ம இப்படிப்பட்ட மக்களாக வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட கண்களை மூடி தகப்பனை நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. என்னை ஆசீர்வதிக்க தகப்பனே, கட்டப்படாத என் வீடு தகப்பனே, கட்டப்படாத நிலவுக்கு என் வீட்டில் உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய இறக்கை இறங்கட்டும் தகப்பனே. என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க. உங்களுடைய இறக்கத்தில் கெட்டப்படுற அந்த வீட்டுக்காக, தேவைகளுக்காக கண்ணீரான வாழ்வு, வீடு கட்டி முடிக்கல, லோனும் முடியலப்பா, ஒரு விஷயம் கூட மனவரைங்க என்னை ஆசீர்வதிங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரிக்காக தகப்பனே, குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமை, குடும்பத்தில் துக்கமான சூழ்நிலை, காரணம் பண பற்றாக்குறை தகப்பனே, தேவையான வருமானம் இல்லை, கணவருடைய தீய பழக்கம், மகனுடைய வருமானம் வரலப்பா, அவனுடைய தீய பழக்கம், வருமானம் இல்லை, ஏக்கத்தோடு கண்ணீரோடு தகப்பனே, என் குடும்பத்தில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற என்ன என் தாயோ நிறைய நகை போட்டு திருமணம் பண்ணாங்க. ஆனால் என் கணவனுடைய தீய பழக்கத்தை நிமித்தம் ஐயா அவருக்கு எனக்கு நல்ல உடன்பாடு இல்லை, பிரிந்து வாழ்றோம். அந்த பிரிவினை என்னால் முடியல தகப்பனே, அந்த பிரிவினை வேண்டாம். என் கணவரோடு இசைந்து வாழக்கூடிய தாழ்மையான எண்ணத்தை எனக்கு தாங்க. நான் பணக்காரிங்கிற அந்த எண்ணம் எனக்கு வேண்டாம். நான் விட்டு கொடுக்கிற தன்மை எனக்கு தாங்க தகப்பனே என்று ஏக்கத்தோடு பிரிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் உங்களுடைய பிரசனம், உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே. என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே, நல்ல வேலை இல்லை, நான் படித்த அளவுக்கு என்னுடைய வேலை இல்லை, அந்த அளவு எனக்கு சம்பளம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல வேலை தாங்க. நான் செய்கிற தொழில சிறு கடை வச்சிருக்க, அந்த கடையில தேவையான ஜாமான் இல்லப்பா, வசதி இல்லாத நிலைமை, கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கிறப்பா, எனக்கு அந்த கடையில ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டீங்களா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லப்பா. உண்மை நோக்கி பார்க்கிறோம். நீங்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பாதத்தில் இந்த வாரத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒன்றுமே இல்லைப்பா, என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்னை உயர்த்துறப்போம், நீங்கள் என்னை போட்டு பார்க்குறப்போம், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறப்போம், என் வாழ்க்கை நிச்சயமாக உயருங்கிற நம்பிக்கை இருக்குப்பா. அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தருவீங்க நம்பிக்கையோடு தகப்பனேன். அந்த விடுதலையின் கரத்தை எனக்கு தருவீங்கிற நம்பிக்கையோடு தகப்பனேன்.